வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டான்டே எழுதின டிவைன் காமெடியிலேருந்து த லாஸ்ட் வாயேஜ் ஆஃப் யூலிசஸ் இந்த கேண்டோவுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. யூலிசஸ் அவரோட லாங் வாயேஜ் ஆன ட்ராயிலேருந்து திரும்பி வந்துடுறாரு. நடுவில் வேறு அந்த விச் சிர்கா கிட்ட அவர் கொஞ்ச நாள் போராட வேண்டியிருந்தது. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இன்னும் பயணம் செய்யணும், இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் உள்ளே இருக்குது. என்னால் அந்த ஆவலை விட்டு வெளியில் வர முடியல. அந்த ஆசையில் தான் என்னால் 20 வருஷமாக நான் எங்கள் அப்பா, என் மனைவி, என் மகனெல்லாம் விட்டு பிரிஞ்சிருந்தாலும் என்னால் அந்த ஆசையை மீறி அவங்களோட இருக்க முடியல. திருப்பி போகணும், அப்படியே பயணம் செய்யணும், இந்த உலகம் முழுக்க நம்ம போய் பார்க்கணும், போகாத இடம்லாம் இன்னும் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், அந்த இடத்த பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் கூடயே இளமை காலத்துலேருந்து பயணம் செஞ்சு பழக்கப்பட்டவங்களோட அவர் புறப்பட்டு ஸ்பெயினை தாண்டி போகிறாரு. பில்லர்ஸ் ஆஃப் மெர்குலிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அது ஸ்பெயினுக்கும் மொராக்கும் நடுவில் இருக்குது. அதை தாண்டி அவர் அட்லாண்டிக்கு போய் சேர்றாரு. அப்போ அவருடைய மக்கள் கையில், அதாவது அந்த படகுல இருக்கிற மாலுமிங்க கையில் சொல்கிறாரு, நம்ம இந்த சூரியனும் தாண்டி போகணும் அப்படின்றாரு. ஏன்னா அந்த காலத்தில் அமெரிக்காவில் அவங்க கண்டுபிடிக்கல. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மெடிட்ரேனியன் சீல் அப்படியே போயிட்டு வெஸ்ட் எண்டுக்கு போயிட்டோன்னா அதுதான் உலகத்தோட முடிவு, அதை தாண்டிட்டோன்னா நம்ம இந்த உலகத்தையே தாண்டிட்டோம், அப்போனா சூரியனை தாண்டி தான் போகணும் அப்படின்றாரு. அவர் பேச்சே அவர் கூட இருக்கிறவங்களெல்லாம் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுது. நம்ம அவர் கூடவே சேர்ந்து பயணம் பண்ணணும், நம்ம வாழ்நாள் இறுதி வரைக்கும் நம்ம உலகத்தையே சுற்றணும் அப்படின்ற ஒரு ஆவலை அவங்களுக்கு ஏற்படுத்துது. அவங்க எல்லாமே சவுத் நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. 5 நாள் 5 ராத்திரி அவங்க அப்படியே அந்த இரவு வானத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது அவங்களால சவுத் போலியே பார்க்க முடியுது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பரவாயில்லையே, உலகத்தோட நுனிக்கே வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. 6வது நாள் அவங்க ஒரு பெரிய மலையை ஒன்று பார்க்குறாங்க. இதை தாண்டி நம்ம போயிட்டோன்னா நம்ம உலகத்தையே மிஞ்சி இப்போ கடவுளுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு அவன் நினச்சி போகும்போது ஒரு பெரிய புயல் அந்த கப்பலை அப்படியே மூழ்கடிச்சிடுது. யூலிசஸும் அவர் கூட பயணம் செஞ்ச எல்லாருமே அதில் மூழ்கி போயிடுறாங்க. இதுதான் யூலிசஸோட முடிவு. இப்போது டான்டே எழுதுனதை பார்க்கலாம். ஐ லான்ச்ட் ஹர் வித் மை ஸ்மால் ரிமைனிங் பேண்ட். ஐ லான்ச்ட் ஹர்னால் இங்கே ஹர்ன்றது அவருடைய அந்த கப்பல். அது நான் பயணத்தை ஆரம்பித்தேன். யாரோடனா என் கூட்ட மிச்சம் மீதி இருந்த என்னுடைய சிறு வயதுலேருந்தே என்னோட பயணித்த நண்பர்களோட. அண்ட் புட்டிங் அவுட் டு சி வி செட் த மெயின் ஆன் த லோன் ஷிப் அண்ட் செட் ஃபேர்வெல் டு லேண்ட். அவ்வளோதான், கடலில் பயணம் ஆரம்பிச்சிட்டோன்னே நாங்கள் நிலத்துக்கு நிலத்துனா அவங்களுடைய உறவினர்கள் நாட்டவர்கள் எல்லாருங்களுக்கும் அவங்க ஃபேர்வெல் சொல்லிவிட்டு அவங்க புறப்பட்டாங்க. ஃபார் டு ஸ்டார்போர்ட் ரோஸ் த கோஸ்ட் ஆஃப் ஸ்பெயின். Astrin was Sardi, Islas at above, and soon we saw Morocco port abeam. அப்படியே பயணம் செஞ்சு ஸ்பெயினை தாண்டி மொராக்கோவையும் தாண்டி வந்துட்டோம். தோ ஐ அண்ட் கம்ரேட்ஸ் நவ் வே ஓல்ட் அண்ட் ஸ்லோ. இப்போது நானும் வயசு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு, என் கூட பயணம் செய்கிறவங்களும் என்னுடைய வயசு, அது அவங்களுக்கும் வயசானவங்க தான். அதனால் நாங்கள் வயதான இருந்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம், அதாவது படகுல துடுப்பு போகிறது கூட மெதுவாக இருந்தாலும் we hauled till nightfall for the narrow sound where Hercules had shown what not to do by setting marks for men to stay behind. ஆனாலும் நாங்கள் இரவு வர வரைக்கும் நாங்கள் கப்பலை ஓட்டிக்கிட்டே தான் போனோம். எது வரைக்கும்னா ஹெர்குலிஸோட அந்த பில்லர்ஸ் இருக்கிற வரைக்கும். ஏன்னா ஹெர்குலிஸ் சொல்லியிருக்காரு, இதை தாண்டி மனிதர்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் அவர் அந்த பில்லர்ஸ் அங்கே வச்சுருந்தார். ஆனால் நாங்கள் தாண்டி போனோம். At dawn, the starboard looked out made civilly, and at the strait stood Certo, the other hand. நாங்கள் அப்படியே போனோன்னே இரவு வரப்போது, மாலை நேரம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நாங்கள் எங்கள் பயணத்தை நேரத்தில் நாங்கள் போயிட்டே இருந்தோம். Brothers, I shouted, we have had the will to come through danger, and we have reached the west. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு மனசு இருந்தது, எந்த வகையான அபாயம் இருந்தாலும் அதை நம்ம எதிர்நோக்கலான்ற தைரியம் மனசு எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தது. இப்போ நம்ம வெஸ்ட்டு வந்துட்டோம். Our time awake is brief from now until the senses die.
இப்போ வந்து நம்ம நேரம் வந்து ரொம்ப குறைச்சல் தான். நம்மளுடைய சென்சஸ்லாம் நம்ம உடம்புல இருக்கிற உணர்வுகள்லாம் சாகுற வரைக்கும். அண்ட் ஸோ ஐ சே வி டெஸ்ட் த சன்ஸ் ஓன் மோஷன் அண்ட் டூ நாட் forego த வேர்ல்ட்ஸ் பியாண்ட் unknown அண்ட் பீப்புள்ளெஸ். அதனால் எப்படி இருந்தாலும் வந்து நமக்கு வயசாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம உணர்வுகளை இழக்க தான் போகிறோம். அதனால் நம்ம எது இருந்தாலும் பரிச்சை செஞ்சு பார்த்துடலாம். நம்ம போய் சூரியன்கிட்டயே போயிடலாம், சூரியனோட அசைவுகளை நம்ம பார்க்கலாம், இந்த உலகத்தை தாண்டி போகலாம், யாருமே பார்க்காத இடத்த போகலாம், மக்களே இல்லாத இடத்துக்கு நம்ம போகலாம். திங்க் ஆஃப் த ரூட்ஸ் ஃப்ரம் விச் யூ ஸ்ப்ராங் அண்ட் ஷோ தட் யூ ஆர் ஹியூமன். நீங்கள் எப்படிப்பட்ட வேர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். அதே சமயத்தில் ஷோ தட் யூ ஆர் ஹியூமன். நீங்கள் மனிதர்கள், அந்த மாதிரி உங்களை மாதிரி மனிதர்கள் யாருமே இல்லை நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெருமை வாய்ந்த மனிதர்கள். நாட் அன்கான்ஷியஸ் ப்ரூட்ஸ் பட் மேட் டு ஃபாலோ வர்ச்சு அண்ட் டு நோ. கண்டிப்பாக நீங்கள் அன்கான்ஷியஸ் ப்ரூட்ஸ் கிடையாது. நீங்கள் வெறுமா என்னை பின்தொடர்ந்து வரல, உங்களுக்குள்ளேயே அந்த ஊக்கம் இருக்குது. அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விதி வேறு மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அவங்க 5 நாள் 5 ராத்திரி பயணம் செஞ்சிட்ட அப்புறம் 6வது நாள் அவங்க கப்பலில் ஒரு புயலில் மாட்டிக்கிட்டு மூழ்கி எல்லாருமே இறந்துன்றாங்கன்றது தான் டான்டேயோடைய கதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.